கடைசியா நம்ம தாத்தா கலிய பெருமாள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தா விடுதேங்கிறான். மன்னிப்பு கேட்டு நான் மரணத்தை கடந்து வாழணுங்கிறேன்னா அப்படி நான் செத்தே போறேன்னு நிக்கிறேன். அப்படி அது தமிழன் பரம்பரை. ஏன்னா மான தமிழனுக்கு மரணத்தை விட மானம்தான் பெரிது என்ற அந்த அறம், அந்த வீரம், அதுதான் முக்கியம். அந்த மாதிரி இதுல இந்த முன்னோர்களில பார்க்கும்போது நீங்க கலிய பெருமாள், தமிழரசன், வீரப்பன், பிரபாகரன், இந்த வரிசையில பாத்தீங்கன்னா எங்கெங்கு தமிழனுடைய வீரம் தலை தூக்குதோ, எழும்புதோ, அதை எல்லாம் பயங்கரவாதம், தீவிரவாதம், பிரிவினவாதம் என்று பழி சுமத்தி அடக்கி ஒடுக்கி அழிக்க வேண்டிய அவசியம் இந்த ஆட்சியாளர்களுக்கு. ஏன் என்றால் வீரம் தமிழர்களின் எழுச்சி குறியீடாக மாறி, வீரப்பன் என்றால் கைதட்டான், பிரபாகரன் என்றால் கைதட்டான், கலிய பெருமாள், தமிழரசன் என்றால் இளம் தலைமுறையில் எழுச்சி கொள்கிறார்கள். இந்த எழுச்சி தடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அவர்கள் எழுச்சியுற்று ஒன்றாகிவிட்டால் திராவிடம், இந்தியம் எல்லாம் இங்க செல்ல காசாயிடும். அதுக்கு பயப்படுறான். வீரப்பன் எப்படி சொல்லுவான்? மாயாவி, திருடன். நான் கேட்டேன், வீரப்பனே திருடன், ஜெயலலிதா கருணாநிதிக்கு பேர் என்னடா வைக்கிறது? ஒருத்தன் பதில் இல்லை. சந்தனக்கட்டை வித்து வித்துட்டாரு, யானையில கொண்டு வித்துட்டாரு. வித்தவன் காட்டுல இருந்தா வாங்கினவங்களா எங்கடா? ஒரு நடவடிக்கை இல்லை. பாதியில வேண்டியது இருக்கா? ஒண்ணும் கிடையாது.